நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பான சகோதர சகோதரிகளே, சில விஷயங்கள் என்னை மிகவும் ஆச்சரியத்திலே ஆழ்த்தியது. சில விஷயங்கள் என்னை அவ்வளவு கவலைகளுக்கு உள்ளாக்கியது. என்னுடைய புருவங்களை உயர்த்தியது. எது? 10 கன்னியர்கள் மணமகனை தேடி அவருடைய வருகைக்காக காத்திருக்க வரவேற்க போகிறார்கள். அதிலே முதல் 5 கன்னியர்கள் அவர்கள் விளக்கிலே எண்ணெயும் கூடுதலாக கல்லனிலே எண்ணெயும் எடுத்து செல்கிறார்கள். அவருடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. மீதம் 5 பேருடைய விளக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. விளக்கிலே எண்ணெய் இருக்கிறது. ஆனால் கூடுதலாக அவர்கள் எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. மணமகன் வர காலம் தாழ்த்துகிறார். நீண்ட நேரம் ஆகிறது. எண்ணெய் தீருகிறது. கலன்களிலே வைத்திருந்தோர் ஊற்றி கொண்டார்கள். ஆனால் கலன்களிலே கூடுதலாக எடுத்து செல்லாதோர் அது குறைந்து போனதை எண்ணி அவர்கள் வருத்தப்பட்டு இருப்போரிடத்திலே கேட்கிறார்கள். அவர்களை வேதம் சொல்லுகிறது அறிவிழிகள். அவர்கள் திரும்ப வாங்கி கொண்டு வந்து கதவை தட்டும் போது உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். அறிவுடையான் ஆவதறிவான், என் மக்களே உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். நம்மிடத்திலே அத்தகைய நிறைவான முழுமையான ஆண்டவர் எதிர்பார்க்கிற புண்ணியங்கள், புண்ணிய பலன்கள், அருள் நிறைவு, ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்ற அருளின் நிறைவு, பரிசுத்த வாழ்க்கை, அவர் எதிர்பார்க்கிற நல்லவை என்ற நல்லதின் நிறைவு நம்மிடத்தில் இருக்கிறதா? பரிசுத்தத்தின் நிறைவு, நல்லதின் நிறைவு, அதுதானே நம்மை அந்த நாளிலே, தீர்ப்பு நாளிலே, வாருங்கள் தந்தையின் ஆசை பெற்றவரே வா, உனக்காகத்தான் காலகாலமாக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த தகுதி வாழ்க்கை. பிரியமான சகோதரனே சகோதரி, நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? அந்த 2வது 5 பேரை போல நாமும் நல்லவர்களா இல்லாமல் இல்லை, பரிசுத்தமா இல்லாமல் இல்லை, நம்முடைய வாழ்க்கையும் தகுதி இல்லாமல் இல்லை, நம்முடைய வாழ்க்கையும் போதுமானதாக இல்லாமல் இல்லை. நம்மிடத்திலும் பரிசுத்தம் இருக்கிறது, நம்மிடத்திலும் நல்லது இருக்கிறது, உங்களிடத்திலும் நல்லது இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டு உங்களை பாராட்ட எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அது போதுமானதாக இல்லை, அது முழுமையாக நிறைவாக இல்லை. ஆண்டோடு இணைவதற்கும் அவரோடு வாழ்வதற்கும் அவரிலே இணைவதற்கும் திராட்சை கொடியிலே கிளையாக வாழ்வதற்கும் அவ்வளவு நிறைவாக இல்லை. அதைத்தான் இன்று உங்களோடு பேச வந்திருக்கிறேன். பிறகு யார்தான் ஆண்டவரே மீட்பு பெற முடியும்? பிறகு யார்தான் மீட்பு பெற முடியும்? கடவுளால் எல்லாம். எனவேதான் ஆண்டவா உம்மால் எல்லாம் ஆகும். என் வாழ்க்கையை நிறைவு செய்ய, என்னை முழுமையாக்க உம்மால் எல்லாம் ஆகும். Praise the Lord. Hallelujah. எனவே அந்த ஆண்டவரை தேடி என்னை நிறைவாக்கும் ஆண்டவரே, பற்றாக்குறை எனது வாழ்வை நிறைவாக்கும் ஆண்டவரே, இன்னும் மிச்ச வாழ்க்கையை ஆண்டவரே நிறைவாக்கும். என் வாழ்வு உமதாகட்டும், என் வாழ்வு உண்மையிலே நிம்மதி காணட்டும், எனக்கு எல்லாம் நீயாக மாறட்டும், என் வாழ்வு உண்மையிலே அத்தகைய நிம்மதியும் அமைதியும் இளைப்பாறுதலையும் காணட்டும் என்று சொல்லி அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களை நான் பாராட்டுகிறேன். சிறு மந்தையே, ஆண்டவர் குவான்டிட்டி என்ற
அதிகத்தை எதிர்பார்க்கவில்லை. Praise the Lord. Praise the Lord. இந்த உலகத்திலே எத்தனை பேர், இந்த பங்கிலே எத்தனை குடும்பங்கள் இருக்கிறீர்கள்? எத்தனை குடும்பங்கள் இருக்கிறீர்கள்? 500 குடும்பங்களுக்கு மேலே. ஆனால் வந்திருப்பது ஒரு 100 பேர் கூட இல்லை. கவலைப்படாதீங்க. அகலமான பாதை, குறுகலான பாதை என்று ஆண்டவர் சொன்னார். அந்த குறுகலான இடுக்கமான பாதையிலே செல்வோர் வெகு சிலரே. அதற்காக வராத எல்லாருமே அப்படி என்று நான் சொல்லவில்லை. அவர்களுக்கு பல்வேறு வேலைகள் இருக்கலாம், நோய் இருக்கலாம், பல்வேறு தேவைகள் இருக்கலாம். ஆனால் அகலமான பாதையிலே செல்வோர் அநேக, அவர்கள் எப்படியும் வாழலாம் என்று போகிறவர்கள். ஆனால் அவருடைய இலக்கு, அவருடைய முடிவு அழிவு. ஆனால் இடுக்கமான வழியிலே செல்கிறவர்கள் வெகு வெகு சிலர், வெகு வெகு சிலர். அந்த பாதையிலே நடப்போரும் வாழ்வோரும் வெகு சிலர். ஆண்டவர் not the quantity but the quality, தரமான கிறிஸ்துவ வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். Praise the Lord. Hallelujah. 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 நீங்கள் அப்படிப்பட்ட தரம் உள்ளவர்களா? தரமான விசுவாசம் கொண்டவர்களா? தரமான கிறிஸ்துவ வாழ்வை வாழ்பவர்களா? தரமான கிறிஸ்துவ வழியிலே நடப்பவர்களா? தரமான கிறிஸ்துவ வாழ்க்கை உனக்குள்ளே கடவுள் எதிர்பார்க்கிறபடி இருக்கிறதா? காரமுள்ள அந்த கடுகை போல, அந்த கடுகை போல, காரமான கடுகை போல கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை நோக்கி பெயர்ந்து செல் என்று சொன்னார், அது பெயர்ந்து போகும் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட காரமான, அது சிறிதான கடுகாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு குவாலிட்டி கிறிஸ்டியன் லைஃபாக, குவாலிஃபைடு கிறிஸ்டியன் லைஃபாக இருக்கிறதா? குவாலிஃபைடு இருக்கிறது. திருமுழுக்கு பெற்றோம். ஒருவன் நீரினாலும் ஆவியாலும் திருமுழுக்கு பெறாவிடில் அவன் கிறிஸ்தவன் அல்ல. Yes, we have received baptism. நாங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். ஞானஸ்தானத்தை பெற்றதாலே நீ கிறிஸ்து அவன் அல்ல. ஞானஸ்தானத்தை பெற்றாலே நீ கிறிஸ்து அவள் அல்ல. அதிர்ச்சியாக இருக்கிறதா? ஆம், கிறிஸ்து அவன் என்று சொன்னால் அவர் அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவன் எவனோ அவன் திருமுழுக்கு பெறாவிட்டாலும், praise the Lord, hallelujah, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற யாரும் அவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர் கிறிஸ்துவை போல பார்ப்பார்கள், கிறிஸ்துவை போல பேசுவார்கள், கிறிஸ்துவை போல இதயத்திலே அன்பும் நம்பிக்கையும் இரக்கமும் அருளும் ததும்பும் அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். அவர்களே கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த 5 பேர் எவ்வளவு இன்னும் தகுதிப்பட வேண்டி இருக்கிறது. அறிவிலிகளே என்று நாம் ஒதுக்கி விடுகிறோமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த நிறைவு, நல்லதின் நிறைவு, புண்ணியத்தின் நிறைவு இல்லை என்றால் அந்த 5 அறிவிலி கன்னிகைகளைப் போல நாமும் ஒதுக்கப்படுவோம். எவ்வளவுதான் தட்டினாலும் உங்களை எனக்கு தெரியாது என்று சொன்னால் நம்முடைய வாழ்ந்த வாழ்வு எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும். நாம் வாழ்ந்த வாழ்வு எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும். ஆண்டவரே, என் காலத்தை நான் வீணடித்து விட்டேனே, என் காலத்தை நான் விட்டுவிட்டேனே, வாழ வேண்டிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நான் விட்டுவிட்டேனே. ஆண்டவா, மீண்டும் தாயின் வயிற்றிலே புகுந்து வாழ ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாயா? என் தவறுகளெல்லாம் திருத்தி கொண்டு உமக்கு உகந்த அந்த வாழ்க்கை வாழ மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாயா என்று தவிக்க மாட்டோமா? அப்படிதான் ஏழை லாசர் பணக்காரன் உவமையிலே அந்த பணக்காரன் நெருப்பிலே வெந்து கொண்டு சொன்னான், ஆபிரகாமே, அந்த லாசரை விரலிலே தண்ணீரை நனைத்து என் நாவிலே இட செய்யும். என் நாவு அவ்வளவு காய்ந்து போய் கிடக்கிறது, அவனை அனுப்பும். இங்கிருந்து அங்கோ, அங்கிருந்து இங்கோ ஒருவனும் வர முடியாது. அப்படியானால் அந்த லாசரை எனது சகோதரத்திலே போய் சொல்லும். அவர்கள் இவர் பேச்சை கேட்டு மனம் திரும்பி வாழட்டும். ஆபிரகாம் சொல்லுகிறார்,
அவர்களுக்கு மோசேயும் இறைவாக்கினர்களும் இருக்கிறார்கள். இறந்தவர் ஒரு உயிர்த்தெழுந்து போய் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும், அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும். அந்த மோசேயாக உங்களுக்கு வார்த்தைகளும் ஆண்டோடைய எதிர்பார்ப்பும் இறைவாக்காக குருக்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நற்செய்தியை நற்செய்தியாளர்கள் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும், கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் என்று கடவுள் அழைத்து கொண்டே இருக்கிறார். அந்த செவி உள்ளவன் நீனா? ஆண்டுடைய வார்த்தையை கேட்க செவி உள்ளவன் நீயா? வெறும் காதால் கேட்பது மட்டுமல்ல, வாழ்க்கையால் 30, 60, 100 மடங்காய் பலன் கொடுக்கிற நிலங்களாக, 30, 60, 100 மடங்காய் பலன் கொடுக்கிற நிலமாக உன்னுடைய வாழ்க்கை உயர வேண்டும். இதுதான் என்னுடைய ஆதங்கம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை இன்னும் உயரவில்லையே, இன்னும் நிறைவடையவில்லையே. ஐயோ, பச்சை மரத்திற்கே எக்கேடு என்றால் பட்ட மரத்திற்கு எக்கேடோ? அன்புக்குரியவர்களே, ஒரு குருத்துவ நிலையிலேயே என் பற்றாக்குறை வாழ்க்கையை நான் உணர்கிறேன். கடவுள் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கையிலே இன்னும் வாழாத மிச்சங்களை உணர்கிறேன். அவர் அழைத்த அந்த கடமையிலே இன்னும் சொச்ச மிச்சத்தை நான் விட்டுவிட்டதை உணர்கிறேன். நான் என் தாய் தந்தையை விட்டுவிட்டு கடவுளை நேசித்து என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். எனக்கான சீடன் யார்? தாய் தந்தை சகோதர சகோதரியை விட்டுவிட்டு வராவிட்டால் எனக்கு ஏற்புடைய சீடன் அல்ல. நான் விட்டேன். அவருக்காக பல ஆண்டுகள் என்னை தயாரித்தேன். என்னுடைய அறிவு, என்னுடைய உடைமைகள், என்னோடு இருப்பது அனைத்தையும் நான் அவருக்காக பயன்படுத்துகிறேன். எல்லாவற்றையும் அவருக்காக பயன்படுத்துகிறேன். என் உடலை பயன்படுத்துகிறேன், என் அறிவை, என் படிப்பை, என் செல்வத்தை, என் உறவுகளை எல்லாம் அவருக்காக நான் பயன்படுத்துகிறேன். என் காலம் முழுவதும் அவருக்காகவே என்று அர்ப்பணிக்கிறேன். இன்னும் மிச்சம் இருப்பதை நான் பார்க்கிறேன். இன்னும் மிச்சம் இருப்பதை பார்க்கிறேன். அவ்வளவு கடவுளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப என்னால் முழுமையாய் வாழ முடியவில்லை. கடவுளுடைய சித்தத்திற்கு, விருப்பத்திற்கு ஏற்ப, அவருடைய தாகத்திற்கு, ஏக்கத்திற்கு, அழைப்புக்கு ஏற்ப இன்னும் என்னால் நிறைவாக வாழ முடியவில்லை. எனக்கென சில நாட்கள் வாழ்ந்திருக்கிறேன். எனக்கென சில நேரங்களை ஒதுக்கி இருக்கிறேன். எனக்கென சில பல சந்தர்ப்பங்களிலே நான் ஒதுங்கி இருந்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்னும் பரிதவிக்கிறேன், இன்னும் முழுமையை அடைய முடியவில்லை என்று. கடவுளுக்காக அர்ப்பணித்த இந்த வாழ்க்கையிலேயே இன்னும் சொச்ச மிச்சம் இருக்கிறது என்று சொன்னால், உலக வாழ்க்கையிலே, பொதுநிலை வாழ்க்கையிலே எவ்வளவு இன்னும் அதிகமாக அந்த இடைவெளி, கடவுளுக்கும் உங்களுக்கும் உண்டான இடைவெளி, வாழ்க்கை இடைவெளி இருக்குமோ என்ற பயம் இருக்கிறது. பயம்தான் இருக்கிறது. ஆனால் மனிதன் முகம் பார்க்கிறான், இறைவன் இதயத்தை அறிகிறார். உங்களுடைய வாழ்க்கையை இறைவன் அறிவார். அவரவருடைய வாழ்க்கையை இறைவன் அறிவார். அவரவருடைய போக்கை இறைவன் அறிவார். அவரவருடைய உறவை, கடவுள் உறவை, அவருக்கான உங்களுடைய வாழ்க்கையை இறைவன் அறிவார். நான் என்ன சொல்லுவதற்கு, நான் என்ன தீர்ப்பிடுவதற்கு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனினும் இந்த பற்றாக்குறைகள் இருக்குமானால் நிறைவு காண ஆண்டவர் என்று அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் அப்படியா எழுந்து நின்று இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. பாடுவோம். ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்து. உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம் அப்பா, துதிகன மகிமை
மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. உன்னதரே உமக்கே ஆராதனை. உத்தமரே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். பிரியமான சகோதரனே, ஆண்டவர் உன்னை படைத்ததின் நோக்கம் தெரியுமா? ஆண்டவர் உன்னை இவ்வளவு ஆசீர்வதித்து உன்னை இந்த உலகத்திலே ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளையாக, ஒரு குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக, உனக்கென்ன உறவை, சகோதர சகோதரிகளை, உனக்கொன்னு ஒரு வீட்டை, சொந்த பந்தங்களை, உனக்கென ஒரு வாழ்க்கையை, இந்த மனித பிறவியிலே நீயும் ஒருவனாக ஒரு இடத்திலே நீ வாழ ஆண்டவர் உன்னை அனுமதித்தாரே. எவ்வளவு அழகு! ஆண்டவர் உன்னையும் என்னையும் படைத்த எவ்வளவு அழகு! காரணம் என்ன தெரியுமா? அவரை அறிந்து நேசித்து சிநேகித்து, அவரை அறிந்து நேசித்து சிநேகித்து அவரை ஆராதிக்கவே, அவரை ஆராதிக்கவே, அவரை ஆராதிக்கவே உன்னுடைய வாயால், வார்த்தையால், பாடலால், நற்செயலால், வாழ்க்கையால் ஆராதிக்கவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உன்னுடைய நற்செயலால், உன்னுடைய வாழ்க்கையால் ஆண்டவரை ஆராதிக்க. ஆண்டவர் உன்னையும் என்னையும் படைத்தார். அழகாக அற்புதமாக படைத்தார். சிங்காரவனத்தை படைத்து அனைத்தையும் நேர்த்தியாக உண்டாக்கி அதிலே ஆதாமை படைத்து அழகு பார்த்தது போல உன்னையும் என்னையும் பார்த்து படைத்து ஆண்டவர் அழகு பார்த்தார். காரணம், ஆண்டவரை ஆராதிக்க. உன்னதரே உத்தமரே உமக்கே ஆராதனை. உன்னதரே உத்தமரே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. வல்லவரே நல்லவரே. ஆண்டவரே, நான் எப்படி இருந்தாலும் எனக்கு நன்மையே செய்கிறீரே. நீதிமான்களே அல்ல பாவிகளே அழைக்க வந்தேன் என்று பாவிகளுக்கு நெருக்கமாக இருக்கிறீரே. காணாமல் போன ஆட்டை மற்ற ஆடுகளை நீ தொட்டீரோ தூக்கினீரோ தெரியவில்லை. காணாமல் போன ஆட்டை அந்த தோளிலே தூக்கி கொண்டு, அந்த தோளிலே சுமந்து கொண்டு, உன்னுடைய மார்பிலே அணைத்து கொண்டு, எத்தனை அழகு, எத்தனை 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 அந்த அந்த காணாமல் போன மீறிய மாறிய வரம்பு மீறிய தடுமாறிய தடமாறிய அந்த ஆட்டுக்குட்டிக்கு இத்தனை அன்பா. அத்தனை அன்பையும் என் மீது காட்டிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வல்லவரே வல்லவரே நல்லவரே உமக்கே ஆராதனை. நல்லவரே வல்லவரே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. அப்பா, எங்கள் தந்தையே, எங்கள் தாயே, எங்கள் அம்மாவே,
எல்லா உறவிலும் மேலான உறவே, எந்த உறவையும் மிஞ்சிய புரிந்து கொள்ள முடியாத அன்பான இரக்கமான நல்ல உறவே, உம்மை அன்பு செய்கிறோம், உமக்கு அன்பு செய்கிறோம். இந்த மாலை வேளையிலே எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி பிள்ளைகளாக மார்போடு அணைத்து கொண்ட ஏற்றுக்கொண்ட உம்மோடு இருக்க வைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. என் இதயம் உம்மோடு இணைய, என் காதுகள் உமக்கு செவிமடுக்க, என் கண்கள் உம்மையே பார்க்க, என் இதயமெல்லாம் நீயாக நிரம்பிட இந்த நாளிலே இந்த நேரத்தை கொடுத்திருக்கார் நன்றி, இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கார் நன்றி, இந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கார் நன்றி. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், விண்ணையும் மண்ணையும் படைத்த நீர் உன்னோடு இருக்க ஒரு வாய்ப்பு ஆண்டவரே, ஒரு வாய்ப்பு. நன்றி ஆண்டவரே. இவ்வேளையிலே உன் வார்த்தைக்கு செய்யுமெடுக்கிற எல்லா பிராக்கையும் விட்டுவிட்டு என்னுடைய தனிப்பட்ட உடல் உள்ள குடும்ப கவலையெல்லாம் விட்டு உம்மோடே கொஞ்ச நேரமாவது இருக்க என்னை ஆசுவதி. என் தொந்தரவுகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பராக்குகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை உறுத்தும் கவலைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் குடும்ப பாரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இதுவரை நீர் காத்தீர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வமே, நீர் பார்த்து கொள்ளும். இவ்வேளையிலே உமது வார்த்தையை கேட்க என்னை ஆசுவதியும், திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள ஆசுவதி. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் இப்போது உன்னோடு பேச இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு பேசி, எப்படி நம்ம வெள்ளடிக்கும்னா பட்டி டிங்கரையும் பார்ப்போம், அந்த காருக்கு நாம் பெயிண்ட் அடிக்கும்னா பட்டி டிங்கரையும் பார்ப்போம், அதுபோல் உனது வாழ்க்கையும் சற்று சரி செய்ய, சற்றே ஓய்வெடுங்கள் என்று சொல்லி சரிப்படுத்த, ஆண்டவருடைய வாழ்க்கையை சரிப்படுத்த இந்த நாளிலே வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்க செவி உடையவன் கேட்கட்டும் என்று ஆண்டவர் உன்னை விட்டுவிடுவதில்லை. நீ எங்கு சென்றாலும் கூடவே இருந்து உன்னை சரிப்படுத்தி உன்னை வாழ வைக்க எடுக்கிற முயற்சியிலே தன்னையே கொடுத்து உன்னை வாழ்விக்க ஆண்டவர் எப்போதும் உனக்காக ததும்பி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அனைவரும் அமருவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நமது கிறிஸ்துவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? How this life should be a qualified Christian life, quality Christian life. நம்முடைய வாழ்க்கை தரமுள்ள, கடவுள் விரும்புகின்ற, கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையாக எப்படி இருப்பது? உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருப்பீர்கள், பலவிதமாக நீங்கள் நல்ல செய்திகளை கேட்டிருப்பீர்கள். எனினும் இந்த செய்திகள் ஒருவேளை உனக்கு ஒரு ரிவ்யூ, ஒரு ரிப்பட்டேஷனாக கூட இருக்கலாம். எனினும் திரும்ப திரும்ப கேட்க திரும்ப திரும்ப சாப்பிட நாம் வளர்கிறோம், உயிர் பெறுகிறோம், வாழ்வு பெறுகிறோம், தொடர்ந்து உயிரோடு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடிவில்லாமல் வாழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, முதல் படியாக உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன? உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஈடுபாடு என்ன? கடவுள் பாருங்கள், இட் இஸ் நாட் மோனோலாக், இட் இஸ் அ டயலாக். It is not a single relationship, it is a double relationship. கடவுளுக்கு நமக்குமான ஒரு உறவு, ஆத்மார்த்தமான உறவு, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். என்னுடைய உயிரும் உடலும் இரத்தமும் சதையும் ஒன்றாக இருப்பது போல அந்த கடவுள் உன்னோடும் என்னோடும் அவ்வளவு ஆத்மார்த்தமாக இருக்க அவர் விரும்புகிறார். அவர் ஆசையாக இருக்கிறார். அவர் நம்மிலே, உன்னிலே, உன்னோடு, உனக்காக உன்னிலே இருக்க விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 13-19 வசனத்திலே, உனது உடல் தேவ ஆலயம், தேவ ஆவியின் ஆலயம் என்பது தெரியாதா? You are the temple of the Holy Spirit. நீ கடவுளின் ஆலயம், நீ கடவுளின் உடன்படிக்கை பேழை.
அவர் தங்கியிருக்கிற நற்கருணை பெட்டி நம்புவாயா? நம்புகிறீர்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் அந்த அளவுக்கு உன்னை எதிர்பார்க்கிறார். கடவுள் அந்த அளவுக்கு உன்னை அழைக்கிறார். எனவே கடவுளோடு உண்டான உறவு ஒரு தனிப்பட்ட சாதாரண ஒரு புற உறவு அல்ல. இது தொடர்ந்த இரட்டை உறவு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உறவிலே கடவுள் உண்மையாய் இருக்கிறார். உண்மையா இருக்கிறாரா? கடவுள் உண்மையாய் இருக்கிறார். அந்த உறவிலே உண்மையாய் இருக்கிறார். அவருடைய உடன்படிக்கையிலே உண்மையாய் இருக்கிறார். அவருடைய வாக்குறுதியிலே உண்மையாய் இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கிலே உண்மையாய் இருக்கிறார். அவர் செய்து கொண்ட ஒப்பந்தத்திலே உண்மையாய் இருக்கிறார். நம்மோடு கூட வாழ்வதிலே உண்மையாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னோடு எப்போதும் உறவாய் இருப்பதற்காக நன்றி. காலையானாலும் மாலையானாலும் பகலானாலும் இரவானாலும் என்னோட இருக்கிறீர், எனக்காக இருக்கிறீர், என்னிலே இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர். நன்றி, நன்றி, நன்றி. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட கடவுள் அன்பான சகோதரனே, அந்த கடவுள் உன்னோடும் என்னோடும் அப்படி இருக்க விரும்புகிறார். என்னோட உன்னோட இரண்டரை கலக்க விரும்புகிறார். ஆனால் அப்படி கலக்க விடாமல் நாம் சேர்ந்து தடையை போட்டு விடுகிறோம். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, பாவம் செய்வோருடைய உடலில் என் ஆவி தங்குவதில்லை. பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்வோருடைய உடலில் என் ஆவி தங்குவதில்லை. நாம் எவ்வளவு தூரம் சிறிய பெரிய பாவத்தில் இருக்கிறோமோ, கடவுள் என்னிலிருந்து, என் உடலில் இருந்து, என் வாழ்க்கையில் இருந்து வெளியேற, எட்ஜிங் காட் அவுட், கடவுளை நான் வெளியேற்றுகிறேன். வெறித்தனமாய் எவ்வளவு தூரம் பாவத்தில் இருந்தேனோ அவ்வளவு வெறித்தனமாய் அந்த கடவுளை எட்டி உதைத்து வெளியேற்றி விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த உறவை முறிப்பவனாக முதலில் நான் இருக்கிறேன். காரணம், அந்த உறவுக்கு எதிரான பாவங்கள், அந்த பாவங்கள் தான் தடையாக, கடவுள் உறவுக்கு விரோதமாக அது போய்விடுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நான் திரும்ப சொன்னது போல நல்லது இல்லாமல் இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் இல்லை, புண்ணியம் இல்லாமல் இல்லை, நீங்கள் நல்லவர்கள் இல்லாமல் இல்லை. நீங்களும் நல்லவர்கள், நீங்களும் பரிசுத்தவர்கள். ஆனால் அந்த பரிசுத்தத்தினுடைய எல்லையை முழுமையை அடைய முடியவில்லை. நல்ல விருந்து படைக்கிறீர்கள், சாமியார் வராரு, சாமியாருக்காக, பங்கு சாமியாருக்காக நல்ல விருந்து படைக்கணும். அப்படியா, நல்ல குழம்பு, நல்ல சைட் டிஷ்ஷு, நல்ல அவருக்கு பிடிச்சமான நான்வெஜ் அப்படியா எல்லாம் செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் நரவலை வச்சுட்டா சாப்பிட முடியுமா? ஹலோ, சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. நல்ல அமிர்தம் மாதிரி ஒரு நல்ல ட்ரிங்க் நீங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு அதில் ஒரு துளி தான் விஷம் கலந்துட்டீங்கன்னா அதை குடிக்க முடியுமா? முடியுமா? உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு நேர்த்தியாக வாழ்ந்துட்டு, கொஞ்சம்தான் ஆண்டவரே பாவம் செஞ்சேன், கொஞ்சம்தான் ஆண்டவரே பாவம் இருக்குது, என்னை ஏற்றுக்குவீங்களா? என்னோடு வாழ்வீங்களா? என்னோட இருப்பீங்களா? கொஞ்சம்தான் ஆண்டவரே, அந்த பாவத்தின் சதவீதம் கம்மி தான். will you be with me? என்னோட இருப்பியா ஆண்டவரே? will the God be with you? கடவுள் உன்னோட இருப்பாரா? அவர் உனக்காக வருவார், பாவிகளை தேடி வருவார், பாவிக்காக தன் உயிரையே கொடுத்து மீட்பார். ஆனால் பாவத்தோடு கலக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. பசுமாடு பன்றியை பார்த்து கேட்டுச்சான், என்னன்னு? மாடு சொன்னிச்சு, நீ விண்ணகத்துக்கு வருவியா? விண்ணகம் மோட்சம் அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், அந்த விண்ணகத்துக்கு வாயேன். பண்ணி கொஞ்ச நேரம் யோசிச்சு, அப்படியா? விண்ணகத்தில் என்னென்ன இருக்கும்? அப்படி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சரி, அங்கே சாக்கடை இருக்குமா? அங்கே சாக்கடை இருக்குமா? காரணம் என்ன? பண்ணிக்கு பிடிச்சமானது சாக்கடை. அங்கே சாக்கடை இருக்குமா? பிரியமானவர்களே, என்னத்தான் இருந்தாலும் நம்முடைய பாவ ரூட்,
அந்த பாவ நாட்டம் அதை விட்டுவிட மாட்டோம். பாவ நாட்டத்தை விட்டுவிடாமல், பாவத்தின் பிடிப்பை விட்டுவிடாமல், ஒரு மாட்டை ஒரு கயிற்றுல போட்டு ஒரு முளைக்குச்சியில் கட்டிட்டோம், அந்த முளைக்குச்சை அல்லது அந்த கயிற்றை அறுத்து விடாமல் மாடு போக முடியாது. பட்டம் கையில் இருக்கிறது, அந்த கையில் இருக்கிற பட்டம் தரித்து விடாமல் அது வானலாவோ பறக்காது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் பாவத்தலையை அறுக்காமல், பாவத்தை விட்டுவிடாமல் தூய ஆவியோடு கலக்க முடியாது. அந்த இறைவன் எப்போதும் நமக்காக இருப்பார். ஒரு வாட்ச்மேனை போட்டிருக்கிறோம், அந்த வாட்ச்மேன் அந்த கேட்லேயே நிற்கிறார். மழை பெய்தாலும், வெயில் அடித்தாலும், பனி பெய்தாலும், நான் சம்பளம் கொடுக்குறேன், நீ அங்கே நின்று நிற்கிறார். சம்பளத்துக்காக நிற்கிறார். என் தேவன் எப்போதும் உன்னையும் என்னையும் காப்பாற்ற, அந்த உறவை வலுப்படுத்த எப்போதும் நமக்காக எப்போதும் காத்திருக்கிறார். ஆனால் நான் தான், நீங்கள் தான் அந்த உறவிலே உண்மையாய் இருக்க முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கலாத்தியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நான் கடவுளுக்காக வாழுகிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழுகிறேன். பிரைஸ் தி லார்ட். எப்படி? இறைமகன் மீதுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வுலகில் வாழ்கிறேன். அப்படியானால் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று பவுலடியார் சொன்னாரே, அந்த அளவுக்கு இரண்டரை கலக்க வேண்டும் என்றால், ஆண்டவரின் நம்பிக்கையில் நாமும் பங்கெடுத்து வாழும்போது, ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நாமும் பங்கெடுத்து வாழும்போது, அந்த ஆண்டவன் நம்மிலே குடிகொண்டு நம்மிலே வாழ வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிலிப்பியர் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையென கருதுகிறேன். எனவே அந்த ஆண்டவர் வர 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 என்னிலே இருக்கிற உலக பிடிப்புகள், உலக பற்றுகள், உலகபூர்வமான ஆசைகள், என் பாவ நாட்டங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகிக் கொண்டே இருக்க வேண்டும். முடியுமா? கடவுள் உனக்குள்ளே வர வேண்டும் என்றால் அந்த விண்ணகம் உனக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. இந்த மண்ணகம் உன்னை விட்டு போக வேண்டும். கடவுள் உனக்குள்ளே வர வேண்டும் என்றால் இந்த மண்ணக ஆசைகளும் மண்ணக தேடல்களும் உன்னை விட்டு போக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. The more of the world, less of heaven. The more of the heaven, less of the world. ஒரு பலூன் இருக்கிறது. அந்த பலூனை நீங்கள் கொஞ்சம் நடுப்புற பிடிப்பீர்கள் என்றால் இந்த பக்கம் கொஞ்சம், அந்த பக்கம் கொஞ்சம் இருக்கும். அப்படியே கொஞ்சமாக அந்த பக்கம் பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் அப்படியே சின்னதாக்கிட்டு அந்த புறம் அது பெருசாக்கிடலாம். ஆமாம் தானே? அப்படியாக இந்த உலக மனிதர்கள் விண்ணக வாழ்வை விட்டு விடுகிறார்கள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்படியாக இந்த உலகத்தை ஆதாயமாக்க, இந்த உலகத்தினுடைய செல்வங்களை, வளமைகளை, வாழ்க்கையை அனுபவிக்க, அதை அடைய எவ்வளவு தூரம் நாம் முற்படுகிறோமோ விண்ணக நம்மை விட்டு விலகியே இருக்கும். ஆனால் விண்ணக செல்வத்தை மையப்படுத்தி, விண்ணக செல்வத்தை வாழ்வாக்க ஒவ்வொரு நாளும் ஆசித்து ஏங்கி எதிர்பார்த்து வாழும்போது இந்த மண்ணகம் உன்னை ஒதுக்கியே விலகியே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அவருக்கு நெருக்கமாக இருங்கள், அவர் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு நெருக்கமாக நீங்கள் இருங்கள், அவர் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார். இப்படிதான் நாம் கிறிஸ்துவோடு, கிறிஸ்து நம்மோடு இரண்டரை கலக்கிறவர்களாக நாம் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதாமோடு கடவுள் ஒரு நண்பனோடு உரையாடுவது போல உறவாடினார். மோசேயோடு ஆபிரகாமோடு ஒரு நண்பனோடு உறவாடுவது போல உறவாடினார். கடவுள் என்றைக்காவது உன்னோடு ஒரு நண்பனோடு உறவாடுவது போல நீ உணர்ந்திருக்கிறாயா? ஒரு நண்பனோடு உறவாடுவது போல நீ உணர்ந்திருக்கிறாயா? கடவுள் உன்னோடு உரையாடுவதை, உன்னோடு உறவாடுவதை நீ உணர்ந்திருக்கிறாயா? ஒரு நண்பனை போல, ஒரு தாய் தன் பிள்ளையோடு பேசுவது போல அந்த நட்பை, உறவை, ஆழத்தை, ஈடுபாடை, ஒன்றிப்பை உணர்ந்திருக்கிறாயா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
தாய்க்கு நமக்குள்ள உறவு எப்படி? நான் சிறு வயதிலிருந்தே, என் குழந்தை பருவத்திலிருந்தே அவருடைய மடியிலே, அவரோடு, அந்த வீட்டிலே அவரோடு இருந்தேன். எனவே அந்த பந்தம், உறவு எனக்கு புரிகிறது. அந்த பாசம் எனக்குள்ளே அப்பிக்கொண்டது. நீங்கள் கடவுளோடு இருப்பீர்கள் என்றால் அந்த நட்பை, உறவை உணர்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடவுளோடு இருப்பீர்கள். எப்படி இருக்க முடியும்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திலே, இடைவிடாது ஜெபியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். எனவே இடைவிடாது ஜெபிக்க வேண்டும் என்றால் ஆலயத்திலே உட்கார்ந்து விவிலியத்தை வாசிக்க வேண்டும், ஜெபமாலை உருட்ட வேண்டும், அங்கு மண்டியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்றல்ல. வாய்ப்பு கிடைத்தால் செய்வோம். ஆனால் என் மனது அவர் நினைவாக, என் உள்ளம் அவருடைய பிரசன்னமாக, என்னுடைய உடல் அவர் ஆலயமாக இருக்க, ஏங்க, வாழ விட்டு கொடுப்பது, அவரிலே நிலைத்திருப்பது, அவர் சிந்தனையாயிருப்பது, அவரோடு பேசுவது, அவரோடு நெருக்கமாவது, அவர் உறவிலே வளர்வது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் அன்பான சகோதரர்களே, நீங்கள் ஒருவர் நட்பாக இருக்கிறீர்கள், நண்பராக இருக்கிறீர்கள், காதல் செய்கிறீர்கள். அந்த நட்பிலே, உறவிலே, அந்த காதலிலே அவன் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, அவன் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அவன் நினைவாக, அவள் நினைவாக, அவர்கள் நினைவாக நம்முடைய உள்ளம் எப்போதும் எண்ணமாயிருக்கிறதே, சிந்தனையாயிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், உன்னை படைத்த, உனக்காக தன் உயிரை கொடுத்த, உனக்காக தன் வாழ்க்கையை கொடுத்த அந்த கடவுளிடத்திலே இருக்கிறதா? அந்த கடவுளை உன்னால் நேசிக்க, அந்த கடவுளை உன்னால் நெருங்க, உறவாட, உயிராக நினைக்க முடிந்ததா? அப்படி இருந்தால் நீங்களும் அந்த நண்பனை போல கடவுளோடு உறவாடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்பிக்கை. முதலாவது கடவுளோடு நல்ல உறவு சொன்னேன். இரண்டாவதாக நல்ல கிறிஸ்தவனாக, தரமுள்ள கிறிஸ்தவனாக நீ வாழ வேண்டும் என்றால் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கடவுளிடத்திலே அவர் பார்த்து கொள்வார். அவர் இருக்கிறார், பார்த்து கொள்வார். என்னை படைத்தவர் இறைவன், என்னை படைத்தவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்ற வாழ்க்கையின் நம்பிக்கையை, உடைய எதிர்காலத்தின் நம்பிக்கையை அவரிலே வைக்க வேண்டும். முடியுமா? எல்லா நம்பிக்கையும் அவரிடத்திலே வைக்க வேண்டும். முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. பிரியமான சகோதரர்களே, சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் அனுபவங்களையும் கடந்த ஒரு நம்பிக்கை. எப்படி என்றால், உதாரணம் சொல்லுகிறேன். பாருங்கள், அன்னை மரியா, இன்னைக்கு ஜெபமாலை மாதா திருவிழாவை கொண்டாடுகிறோம். அன்னை மரியா, அவர் கணவனை அறியாதவர், இளம் பெண், இளம் பெண், கன்னி. அவரிடத்திலே ஆண்டவர் அந்த கபிரியேல் தூதர் சொல்லுகிறார், அருள் நிறைந்தவரே வாழ்க, கைரே கக்கரை தோமினே, அருள் நிறைந்தவரே வாழ்க. சரி, நீ இயேசுவை பெற்றெடுப்பாய். வா, நான் இன்னும் கணவனை அறியேனே. இந்த கேள்வி அன்னை மரியாதத்திலிருந்து வருகிறது. தூய் ஆவி உன்மீது நிழலிடும். எலிசபெத்தும் தூய் ஆவியால் கருவுற்று அவர் 6 மாதமாக இருக்கிறார். அப்படியா? ஆகட்டும், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். நான் கன்னியாயிற்று, நான் கணவனை அறியேன், எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, நான் எப்படி ஆவேன்? அறிவு முன்னால் வருகிறது, அறிவு பேசுகிறது, இதையெல்லாம் இல்லையே, எப்படி? ஆனால் தூய ஆவி. எனவே அந்த எலிசபெத்தம்மா சொன்னது போல, கடவுளால் ஆகாது ஒன்றும் இல்லை என்று விசுவசித்த நீ பேறு பெற்றவர். பிரைஸ் தி லார்ட். அதே போல உங்களுடைய சூழ்நிலையிலே, இக்கட்டான சூழ்நிலையிலே, இடர்பாடுகளிலே, வேதனையிலே, நோயிலே, தவிப்பிலே, விரக்தியிலே, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, தாழ்ச்சியிலே, அவமானத்திலே, துன்பத்திலே சொல்ல முடியுமா? கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை, அவர் என்னை படைத்தார், அவர் என்னை வாழ வைக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் எந்த ஒரு நம்பிக்கை உடத்தில் இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உடத்தில் இருக்குமானால், அப்படி உடத்தில் இருக்குமானால்
நீ நல்ல ஒரு விசுவாசி. இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள். பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைக்கிறார்கள். மீனவர்கள் அவர்கள் மீன் பிடிக்க போகிறார்கள். இரவு முழுவதும் பாடுபட்டு உழைக்கிறார்கள். ஒன்றும் கிடைக்கவில்லை. வாட் அ நியூஸ், வாட் அ சேட் திங் இல்லையா? இரவு முழுவதும் பாடுபட்டு உழைக்கிற அந்த மீனவனுக்கு ஒண்ணுமா கிடைக்காமல் போய்விடும். கடவுள் சித்தம். கடவுள் அவர்களை அழைக்க போகிறார். ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அழைப்பு அவர்களுக்காக காத்திருக்கிறது. இட் இஸ் த பிளான் ஆஃப் காட். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே ஏக்கமும் எதிர்பார்ப்பும் விரக்தியும் தோல்வியும் வந்து கொண்டிருக்கிறதா? திங்க் whether it is the plan of God. அது கடவுள் சித்தமா? கடவுள் ஏதோ ஒரு வகையில் என்னை அழைக்கிறாரா? கடவுள் எதற்காக இதை என்னை கொடுத்தார்? கடவுள் எதற்காக இதை எனக்கு அனுமதித்தார்? திங்க், நீ நினைத்து பார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியாய் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்காமல் படகை கரையோரம் கொண்டு வந்து அவர்கள் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். இயேசு மக்களுக்கு போதித்துவிட்டு திரும்பி பார்த்து, பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா? அந்த அம்மையப்பனுடைய ஏக்கத்தை பார்த்தீர்களா? நம்முடைய தவிப்பு தெரியும். அவர்கள் இரவு முழுவதும் எதற்காக உழைத்தார்கள்? மீனுக்காக. அந்த இயேசு உள்ளத்தை அறிகிறவர், எண்ணத்தையும் சீர்தூக்கி பார்க்கிறவர், இதயத்தை அறிகிறவர். அப்படியா இவருடைய ஏக்கத்தை அறிகிறார், இவருடைய எதிர்பார்ப்பை அறிகிறார், தேவை அறிகிறார். மட்டுமல்ல, இன்று ஆண்டவர் உன் தேவையும் அறிகிறார். ஆண்டவர் உனது பெருமூச்சையும் அறிகிறார். உன்னுடைய சிந்தனைகளை அறிகிறார். நீ கவலைப்படாதே என் சகோதரனே, நீ கவலைப்படாதே சகோதரி. கடவுளுக்கு எல்லாம் தெரியும். உன்னை குறித்து நீ அறிந்திருப்பதை விட உன்னை படைத்த இறைவன் உன்னை குறித்து அவர் அறிகிறார். உன் தேவை இதுவரை நிறைவேற்றிய கடவுள் உன்னை விட்டு விடுவாரா என்ன? உன்னை கை விட்டு விடுவாரா என்ன? கவலைப்படாதே. அப்படியாக ஆண்டவர் திரும்பி, பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்கிறார். இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. சரி, சற்றே ஆழமாய் போய் வலது பக்கமாய் உங்களுடைய வலைகளை போடுங்கள். இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொல்லை நம்பி நாங்கள் வலைகளை போடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் சொன்ன நேரம் அது வெயில் வந்த நேரம். பெரும்பாலும் வெயில் அடித்து விட்டால் இந்த மீன்கள் எல்லாம் கடல் ஆழத்திற்குள் போய்விடும். அந்த குளிருக்குள்ளே அவையெல்லாம் போய்விடும். இதமான இடத்துக்கு போய்விடும். அது வெப்பமான இடத்திற்கு வராது. அப்படியான ஒரு சூழ்நிலை. இந்த இயேசு யார்? ஒரு ஆசாரி, அப்படித்தானே? அவர் ஒரு தச்சன், அப்படித்தானே? இந்த பேதுருவும் யாக்கோப்பும் யோவான் இவர்கள் யார்? மீனவர்கள். அதுவும் அனுபவம் உள்ளவர்கள். வயதான பேதுரு. அவருக்கு இந்த 30 வயது 31 வயது இளைஞன் சொல்லுகிறார், சற்றே ஆழமாய் போய் வலது பக்கமாய் போடு. நீ மேலோட்டமாக பார்த்திருந்தால், நீ இளைஞன், நீயா எனக்கு புத்தி சொல்ற? எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், வேலையை பாரு, இல்லையா? அப்படிதான் பல சூழ்நிலையிலே நாம் வாழ்கிறோம். நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை, நான் அறிந்தது, கற்றது, எனக்கு சேர்ந்தது, எனக்கு வந்தது, எதனால் நான் வாழ்கிறேனோ காரணம், இவற்றை வைத்து நாம் அறிவு சார்ந்தார் போல அறிவை நம்பி இறந்த காலம் நிகழ்கால காரணிகளை வைத்து கணக்கிடுகிறேன். இவை இப்படித்தான் என்று கணக்கு செய்கிறேன். ஆனால் கடவுளின் சித்தம் எதுவானாலும், அது சிறியதாக இருந்தாலும், அதை நாம் செய்யும்போது ஆண்டவர் அளப்பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறார். பாருங்கள், ஆயினும் உமது சொல்லை நம்பி போடுகிறேன். அந்த ஒரு வார்த்தை தான் நம்பிக்கை வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கையில் நீ நிறைய விரக்தி அடைந்திருக்கிறாய். உடைய வாழ்க்கையில் நிறைய நீ துவண்டு போயிருக்கிறாய். ஏங்கி எதிர்பார்த்து காத்திருந்து முயற்சி செய்து துவண்டு போய் தோல்வி மேல் தோல்வி, சறுக்கல் மேல் சறுக்கல். உடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நீ அனுபவித்திருக்கிறாய். கவலைப்படாதே. ஆண்டவரை முழுமையாக நம்பி
முழுமையாக, உறுதியாக, இறுதியாக, பெர்சிவரன்ஸ் என்று சொல்கிறோமே, நிலைத்திருந்து ஆண்டவர் பார்த்து கொள்வார். நிலைத்திருந்து. பிரியமானவர்களே, யோபுவை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே சோதிக்கப்பட்டார். அந்த சோதனையில், அந்த 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 பயணத்திலே, சோதனை பயணத்திலே, அந்த ப்ராசஸில் அவர் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிக்கிறார். உடைமைகள் போனது, உறவுகள் போனது, நண்பர்கள் போனார்கள், சேர்த்து வைத்த செல்வம் போனது, பிள்ளைகள் செத்து போனார்கள், மனைவியும் சபிக்கிறாள், நண்பர்களும் போனார்கள். அப்போதெல்லாம் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நிர்வாணியாய் இந்த உலகத்திற்கு வந்தேன், நிர்வாணியாய் திரும்ப செல்வேன். எதை எடுத்து வந்தேன், எதை எடுத்து செல்ல? ஆண்டவர் நாமம் வாழ்த்த பெறுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு முறையும் நீங்கள் சோதிக்கப்படும் போது, நம்பிக்கை சோதனைக்குள்ளாகும் போது, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவர் நாமும் வாழ்த்த பெறுவதாக. கடவுள் அறியாத ஒன்றா? ஆண்டவர் நாமும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பார்த்து கொள்வார். அந்த ஒரு நம்பிக்கை அந்த கடவுள் மீதே வையுங்கள். ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவருக்கு தெரியும். வீட்டிலே பெண்மணிகள் நீங்கள் சொல்லுவீர்கள் உங்களுடைய வீட்டுக்காரரை பார்த்து, அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார் இல்லையா? அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார். வீட்டிலே உங்களுடைய மனைவியை பார்த்து நீங்கள் மற்றவரிடத்தை சொல்வீர்கள், அவளுக்கு தெரியும், அவள் பார்த்துக்குவா. நம்பிக்கை. ஒரு முறை தகப்பன் தன்னுடைய பிள்ளையை வெகு நேர்த்தியாக பயிற்சி செய்ய விரும்பினார். எனவே அந்த பல பயிற்சிகளை இறுதி பயிற்சியாக ஒரு பயிற்சி கொடுக்க மகனை அழைத்து கொண்டு காட்டுக்கு போனார். அது எப்படிப்பட்ட காடு? அது மிருகங்கள் இருக்கிற காடு, அது பாம்புகள் பல இருக்கிற காடு. அப்படிப்பட்ட காட்டுக்கு அழைத்து செல்கிறார். அப்படியாய் மகனை நோக்கி சொல்லுகிறார், மகனே, நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன். உனக்கு பல பயிற்சிகளை கொடுத்திருக்கிறேன், பலவிதமான சோதனைகளை கொடுத்திருக்கிறேன். இதையும் நீ தாங்கிப்பார், இதையும் நீ கொஞ்சம் உரசிப்பார் என்று சொல்லுகிறார். அப்படியாக அந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. என்ன? நான் உன் கண்களை கட்டிவிடுவேன், கட்டிவிட்டு உன்னை உட்கார வைத்து இரவு முழுவதும் உன்னை காத்திருக்க வைத்து நான் வீட்டுக்கு போய் காலையிலே திரும்பி வருவேன். ஆனால் இரவு முழுவதும் என்ன சத்தம் கேட்டாலும், என்ன நடந்தாலும் உன் கண்கட்டை அவிழ்க்கக்கூடாது. சரியா? சரிப்பா. இதுவும் ஒரு சோதனை, இது உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரீட்சை. சரியா? சரிப்பா. அவர் கண்களை கட்டினார். ஒரு இடத்திலே பாறையிலே அமர வைத்தார். மாலையானது, இருட்டானது. மகனே, நான் போய் வருகிறேன், கண்கட்டை மட்டும் அவிழ்த்து விடாதே. என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் கண்கட்டை மட்டும் அவிழ்க்காது. சரிப்பா. அந்த தந்தையினுடைய காலடி சத்தம் கேட்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த காலடி சத்தமும் மறைந்து போனது. அந்த தந்தை போய்விட்டார். என்னவாக போகுமோ என்று மகன் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே இந்த ராத்திரியிலே பூச்சிகள் சத்தம் கேட்குமே, அப்படியாய் கேட்கிறது. அப்படியாய் விட்டில் பூச்சில் சத்தம் கேட்கிறது. திடீரென்று மிருகங்கள் உரும்புகிற சத்தம், சிங்கம் உரும்புகிற சத்தம், அங்கு நரிகள் ஊளையிடுகிற சத்தம் கேட்கிறது. அது கொஞ்சம் தூரமாய் கொஞ்சம் பக்கமாய் கேட்கிறது. இந்த பிள்ளைக்கு அவ்வளவு அதிர்ச்சி, அவ்வளவு பயம் உள்ளத்தை ஆட்டி படைக்கிறது. பாம்புகள் சீறுகின்ற சத்தம் கேட்கிறது. அப்படியாய் மிருகங்கள் ஒன்றோடு ஒன்றாய் அடித்துக் கொள்கிற சத்தம் கேட்கிறது. அப்பா சொன்னது ஞாபகம் வருகிறது, கண்கட்டை மட்டும் அவிழ்க்காது. கண்கட்டை அவிழ்க்காமல் இரவு முழுவதும் அப்படியாய் திருவென்று பயத்தோடு படபடப்போடு அமர்ந்திருந்தான். கொஞ்ச நேரமாக ஆக இரவு கழிந்து கொண்டே இருந்தது. வெயில் அடித்தது, உடலிலே பட்டது, விடிந்து விட்டது. நினைத்து கொண்டிருக்கும் போதே அப்பா காலடி சத்தம் கேட்டது. அவர் அருகே வந்தார். அந்த காலடி சத்தம் வந்ததும் அப்பா வந்து விட்டார். அப்பா, நான் தான்ப்பா. பரவாயில்லையே, கண்கட்ட அவிக்கலையே, அவுத்தியா? இல்லைப்பா, ராத்திரி முழுசும் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. நிறைய மிருகங்களுடைய சத்தம் கேட்டுச்சுப்பா, நிறைய பாம்பு சத்தம்லாம் கேட்டுச்சுப்பா.
அப்படியாப்பா? கண்கட்ட அவுத்தியாப்பா? இல்லைப்பா, நான் அவுக்கலையே. நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் அவுக்கலப்பா. அந்த மகன் கேட்டான், அப்பா நீங்கள் ராத்திரி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களா? இல்லை, என் கூட தானே இருந்தீங்க. அந்த அப்பா சொன்னார், நான் உன்னை விட்டு எங்கப்பா போவேன்? உன்னை காட்டில் விட்டுட்டு எங்கப்பா போவேன்? இந்த சிங்கத்தோடும் புலியோடும் உன்னை போராட விட்டுட்டு நான் எங்கப்பா போவேன்? நான் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளை நீ, உன்னை விட்டுட்டு எங்கே போவேன்? ஒரு தந்தைக்கு இவ்வளவு அன்பு இருக்கிறது. ஒரு மனித அன்பு, அழிந்து போகிற மனித அன்புக்கு இவ்வளவு வல்லமை என்றால், அந்த மனித அன்பையெல்லாம் படைத்த, உண்டாக்கிய, காவல் காக்கிற, உறுதிப்படுத்துகிற, தூண்டுகிற அந்த படைத்தவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கும்? உன்னையும் என்னையும் காக்க அந்த அன்பு எவ்வளவு உண்மையாய் இருக்கும் இல்லையா? உன் கவலையை ஏன் கண்டு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையை கண்டு ஏன் மிரளுகிறாய்? உன்னுடைய தொழிலிலே, உன்னுடைய குடும்பத்திலே நீ படுகிற போராட்டத்தை கண்டு ஏன் பயப்படுகிறாய்? கவலைப்படாதே, அவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். படைத்தவர் காக்காமல் இருப்பாரோ? சாதாரணமாய் ஒரு மரம் செடி வைக்கும்போதே அந்த விவசாயி அவ்வளவு நேர்த்தியாய் அந்த செடியையும் பயிரையும் காக்க எவ்வளவு வேலி போடுகிறான், எவ்வளவு உரம் போடுகிறான், எவ்வளவு காவல் காக்கிறான். எல்லாவற்றையும் விட மேலான பிள்ளைகளாகிய, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் விட்டு விடுவாரா என்ன? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாக அந்த கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். மூன்றாவதாக, அந்த கடவுளுக்காக வாழ தயாராயிருங்கள். அந்த கடவுளுக்காக நீங்கள் கருவியாக தயாராயிருங்கள். அந்த கடவுளுக்காக உழைக்க நீங்கள் தயாராயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, விவசாயி கையிலிருந்து விதைக்கப்படுகின்ற அந்த விதை அது 30, 60, 100 மடங்காய் பலன் தர வேண்டும் என்று அந்த விவசாயி விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி அருமையாக நேர்த்தியாக எல்லாவற்றையும் படைத்து உன்னையும் என்னையும் அதனுடைய மையமாக வைத்து அழகு பார்த்த அந்த இறைவனுக்கு நாம் அத்திமரத்தை போல, அந்த அத்திமரத்தை போல காட்டு பழங்களையா கொடுக்க முடியும்? அல்லது காட்டு பழங்களையா கொடுக்க முடியும்? இல்லை. அந்த இறைவன் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் பலனை எதிர்பார்க்கிறார். உன்னிடத்திலும் என்னிடத்திலும் 30, 60, 100 மடங்காய் பலனை எதிர்பார்க்கிறார். என்ன ஆண்டவரே, நீ கூட எக்கனாமிஸ்டா, நீ கூட பிரதிபலன்லாம் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்க்கிறவரா? நீ கூட போட்டு வாங்குறவரா? நீ கூட ஒரு வியாபாரியா அப்படின்னு கேட்காதீங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நாம் விருட்சமாக விரும்புகிறார். நாம் வாழ்வு பெற, வாழ்வு பெருக அழைக்கிறார். ஒரு விதை, அது பாருங்க, ஒரு நெல்லை விதைச்சோம்னா அந்த ஒரு நெல் விளைஞ்சி அதனுடைய கதிர்களில் எவ்வளவு இருக்கும் இல்லையா? அப்படியாக அந்த கதிர்களை போல நமது வாழ்க்கை பெருக்கெடுக்க அவர் விரும்புகிறார். நாம் நலமாய், வளமாய், சந்தோஷமாய் இருப்பதிலே ஆண்டவருக்கு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் இருக்க அவர் விரும்புகிறார். காலையானாலும் மாலையானாலும் இரவானாலும் பகலானாலும் துன்பமானாலும் இன்பமானாலும் சர்வவல்ல தேவன் உன்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த இறைவன் நாம் விருட்சமாக வாழ்வதிலே, நாம் நலமாய் வாழ்வதிலே, நாம் மகிழ்ச்சியாய் அவரிலே சந்தோஷமாக வாழ்வதிலே அவர் சந்தோஷமாய், அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த பிரதியாக நாம் ஒவ்வொருவரும் கருவியாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு எந்த வகையிலாவது நாம் கருவியாக இருக்க வேண்டும். இருக்கிறீர்களா? கடவுளுக்கு உபயோகமாக இருக்கிறீர்களா? ஹலோ, can you give me answer?
கடவுளுக்கு உபயோகமாக இருக்கிறீர்களா? நான் கடவுளுக்கு உபயோகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கை தூக்குங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து கை தூக்காத. அவ என்ன நினைப்பாலோ, இவள் என்ன நினைப்பாலோ நினைச்சு கை தூக்காத. ஆண்டவர் அனைத்தையும் அறிவார். பிரைஸ் தி லார்ட். எந்தெந்த வகையிலே நீங்கள் கருவியாக இருக்கிறீர்கள்? நீங்கள் விரும்புகின்ற அந்த கருவியாக இருக்கிறீர்களா, அல்லது கடவுள் சொல்லுகின்ற நினைக்கிற எதிர்பார்க்கிற அழைப்புக்கு ஏற்ப கருவியாக இருக்கிறீர்களா? அந்த அழைப்புக்கெல்லாம் கருவியாக இருக்கிறீர்களா? எதிர்பார்த்த வேலையெல்லாம் கருவியாக இருக்கிறீர்களா? வித்தியாசம் புரியுதா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்ல என்னால் இதுதான் முடியும் ஆண்டவரே அப்படின்னு குறைஞ்சபட்ச கருவியாக இருக்கிறீர்களா? அல்லது முடிஞ்சதை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் ஆண்டவரே, சூழ்நிலையால் கட்டப்பட்டு கருவியாக இருக்கிறீர்களா? சந்தர்ப்பவாதியாக இருக்கிறீர்களா? ஒரு வியாபாரியாக இருக்கிறீர்களா? இதை செய்தேன், இதை கொடுத்தால் இதை செய்வேன், அப்படியா செய்கின்ற ஒரு வியாபார கருவியாக இருக்கிறீர்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த ஆண்டவருக்கு கருவியாக இருக்க முடியுமா? அந்த ஆண்டவருக்கு உபயோகமாக இருக்க முடியுமா? நற்செய்தி பரவ, விண்ணரசு மகிழ, ஆண்டோடைய நாமம் பரவ, ஆண்டவர் மக்களுக்காக, அவருடைய படைப்புக்காக, அவருடைய ஜனத்திற்காக, அவருடைய வேலைக்காக நீங்கள் கருவியாக இருக்க முடியுமா? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உன்னையும் என்னையும் கருவியாக இருக்க அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வகையிலே உங்கள் பங்கிலேயே சில பேரை நான் பார்க்கிறேன். அது ஆனந்தாக இருக்கட்டும், சகாயமாக இருக்கட்டும், அருமையான அந்த கீபோர்டு வாசிக்கிறவராக, மற்றும் ஒரு பிள்ளை இந்த ஃபாதருக்கு உதவி செய்கிற அந்த இளைஞன் சொன்னார், எல்லா வகையிலும் இந்த பிள்ளை தான் எல்லாம் நல்லா செய்கிறான் அப்படின்னு சொன்னார். கேட்க சந்தோஷமாய், பார்க்க சந்தோஷமாய் இருக்கிறது. மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். யார் யாரெல்லாம் அன்பியங்களிலே, யார் யாரெல்லாம் உங்களுடைய பங்கிலே கடவுளுக்கு உபயோகமாக இருக்கிறீர்கள். நான் கடலிலே ஒரு துளி போறத்தான் தெரிந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்கே வாழ்பவர்களுக்கு எல்லாம் தெரியும். கடவுளுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல், எனக்கு இந்த பதவி கொடுத்தால் இந்த வேலை செய்வேன் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நான் கடவுளின் பிள்ளை, கடவுள் எனக்கு கொடுத்தார், வாய்ப்பை கொடுத்தார், இந்த சேவையை செய்ய, இந்த கருவியாக இருக்க, இந்த உபயோகமாக இருக்க ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார் என்ற ஒரு வகையிலே எந்த பிரதிபலனும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்கு கருவியாக உன்னை ஒப்பு கொடுக்க, உன்னை கருவியாக்க, உன்னை ஒப்பு கொடுக்க முடிகிறதா? அப்படியாக நீ ஒப்பு கொடுத்தால், உன்னை கருவியாக்கினால், நீ விண்ணரசுக்கு வெகு தொலைவில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உடலை ஆரோக்கியத்தோடு கடவுள் கொடுத்தார். நினைத்து பாருங்கள், ஒரு இதய நோய் வந்தால் என்னவாகும், எவ்வளவு செலவாகும்? ஒரு கிட்னி பிரச்சனை வந்தால் எவ்வளவு செலவாகும் இல்லையா? எனினும் நேர்த்தியாக வைத்திருக்கிறாரே. ஒரு சிறு பிரச்சனை, கண்ணிலே ஒரு தூசி விழுந்தால் எவ்வளவு பயப்படுகிறோம், உறுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். கண்ணிலே அது பூ விழுந்து பார்க்க முடியாமல் போனால் எவ்வளவு செலவாகிறது. ஒவ்வொரு உறுப்பையும் ஆண்டவர் நேர்த்தியாக படைத்து பாதுகாத்து வருகிறாரே. காரணம் என்ன? கடவுள் உனக்கு இவ்வளவு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து காக்கிறாரே, காரணம் என்ன? எந்த வகையிலேயாவது நீ பலன் தருவாயா? எந்த வகையிலேயாவது விண்ணரசுக்கு நீ பலனுள்ள மனுஷியாக, மனிதனாக நீ இருப்பாயா? அது துறவற வாழ்க்கையாக இருக்கட்டும், பொதுநிலை வாழ்க்கையாக இருக்கட்டும், நீ கருவியாக இருப்பாயா? நீ கருவியாக இருப்பாயா? உபயோகமாக இருப்பாயா? பிரியமான சகோதர சகோதரிகளே, சாதாரணமாய் ஒரு பேனா வாங்குகிறோம். அது இறுதி மட்டும் எழுதும் வரை நாம் எழுதுவதில்லையா, பயன்படுத்துவதில்லையா? அதை வாங்கி அப்படியே அழகாகவா வைப்போம், அழகு பொருளாக வைப்போம், பயன்படுத்த நினைக்க மாட்டோமா? கடவுள் உன்னை இவ்வளவு தூரம் படைத்து காக்கிறாரே, எதற்காக? நீ மட்டும் வாழ்வதற்காகவா? நீ மட்டும் செழிப்பதற்காகவா? நீ மட்டும் இந்த உலகத்திலே எல்லா வகையும் ஆக்கிரமித்து வாழவா? இல்லை. ஆண்டவர் இந்த சமுதாயத்திலே உன்னை படைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த குடும்பத்திலே உன்னை படைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பங்கிலே உன்னை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், பிரியமான சகோதரனே, சகோதரியே, 2 ஆடை வைத்திருக்கிறவன் ஒன்றை பகிரட்டும். எனவே இந்த சோசியல் ரெஸ்பான்ஸ் என்று இருக்கிறது, சமுதாய கடமை என்று இருக்கிறது.
பிறர் வேறு கடவுள் வேறு என்று அல்ல. அறிவாயா? கண்ணால் காணுகின்ற மனிதனை அன்பு செய்யாதவன் கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்ய முடியாது. கண்ணால் காணுகின்ற மனிதனுக்கு அன்பு சேவை செய்யாதவன் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு சேவை செய்ய முடியாது. நல்ல சமாரியன் ஓமையிலே கடவுளை அன்பு செய்ய அந்த குருவும் லேவியரும் போனார்கள். அவர்கள் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று போனார்கள். எங்கப்பா போற? கடவுள் எங்கே இருக்கிறார்? துன்புறுகின்ற மனிதனின் துன்பத்திலே இருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார்? நெத்தி வியர்வை நிலத்திலே விழ உழைக்கிற உழைப்பாளின் உழைப்பிலே இருக்கிறார். கடவுளை எங்கே தேடுகிறார்? மனிதா. பிரியமான சகோதர சூரிகளே, எனவே இந்த மனிதம் வேறு கடவுள் வேறு என்று பிரித்து பார்க்காதீர்கள். கடவுள் மக்கள் மத்தியிலே மனிதரோடு மனிதராக கலந்து இருக்கிறார். இந்த உலகத்திலே சமுதாயத்திலே கலந்து இருக்கிறார். பிரியமான சகோதர சூரிகளே, சில மனிதர்கள் தெய்வமாக இருப்பார்கள், தெய்வங்களாக இருக்கிறார்கள். நீயும் நல்லது செய்தால் நீயும் தெய்வம். நீயும் கடவுளுக்கு ஒரு கருவியாக உன்னதமான பிரயோஜனமாக நீ இருந்தாய் என்றால் நீயும் தெய்வம். பிறருடைய கண்களில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலே ஒளி ஏற்றுகிற ஒவ்வொருவரும் தெய்வம். அன்னை தெரசாவை, புனித அன்னை தெரசாவை வாழும்போதே வாழும் புனித என்று சொல்லவில்லையா? காரணம் என்ன? தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தார். அவர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டார். புனிதையாக விதைக்கப்பட்டார். ஒவ்வொருடைய நெஞ்சிலும் விதைக்கப்பட்டார். நீ உனக்காகவே வாழ்ந்தால் புதைக்கத்தான் படுவாய், விதைக்கப்பட மாட்டாய். விதைக்கப்படும்படியாய் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் விதைக்கப்படும்படியாய், கடவுளுடைய கையிலே பொக்கிஷமாக நீ விதைக்கப்படும்படியாய் நல்லது செய். முடிந்த அளவுக்கு நன்மை செய், முடிந்த அளவுக்கு நல்லது செய். ஒரு முறை 2 முறை அல்ல, 7 முறை 77 முறை அல்ல, எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே இரு. இஸ் இட் பாசிபிள்? முடியுமா? முடியுமா? பிரியமானவர்களே, கையிலே ஒரு 1000 ரூபாய் வைத்திருந்தால் 1000 ரூபாய் தீரும் வரை நீ நன்மை செய்யலாம். அவ்வளவுதானே உன்னுடைய பகிர்வு? பணத்தை மட்டும் நம்பி இருக்காதே. பணம் மட்டும் அல்ல பகிர்வு. சோர்ந்து போன உள்ளத்திற்கு கொடுக்கிற ஆறுதலான வார்த்தைகளும் கூட பகிர்வு தான், உதவிதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வழி தெரியாமல் வாழுகிற திக்கற்று இருப்பவர்களுக்கு வழிகாட்டுகிற நல் முயற்சியும் அது உதவிதான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுபோல நல்லது நல்லது கொடுக்கிற மரமாக, நல்லது கொடுக்கிற மனிதனாக, நல்லது செய்கிற உள்ளமாக எப்போதும் இருந்து கொண்டே இருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணி பார்க்காதீர்கள், நான் இத்தனை செய்தேன் என்ன பார்க்காதீர்கள். கடவுளுடைய கரத்திலிருந்து மட்டும் எண்ணாமல் நாம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் ஆசிரியை பெற நினைக்கிறோமோ, அதே போல எவ்வளவு தூரம் பெற்றுக்கொண்டாயோ அவ்வளவு தூரம் இந்த உலகத்திற்கு தாராளமாய் இருங்கள். கனிவோடு இருங்கள், அன்போடு இருங்கள், இரக்கத்தோடு இருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, 5வதாக இந்த பகுதியிலே இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழும்போது நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வரும். நிறைய கஷ்டங்கள் வரும். துன்பத்தை தாங்கிக் கொள்ளுங்கள், தகைமையோடு தாங்கிக் கொள்ளுங்கள். துன்பத்தை தாங்குகிற இதயத்தை பெறுங்கள். கடவுள் ஒரு நாளும் அப்படிப்பட்டவர்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கடவுளுக்காக துன்புறுபவர்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கடவுளுக்காக கஷ்டப்படுவோரை, கடவுளுக்காக விதைப்போரை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் அவர்களை தூக்கி எடுக்கிறார், இந்த உலகத்திலும் உயர்த்துகிறார். அன்னை மரியாளுடைய அந்த துன்பம் சாதாரண துன்பமாய் ஆனதா? திருத்தூதர்கள் ஒவ்வொருவரும் தன் உயிரை கொடுத்து துன்புற்றார்களே, வேத சாட்சியின் இரத்தம் விசுவாசத்தின் வித்தாக மாறியதே, அந்த உழைப்பெல்லாம் அந்த துன்பம் எல்லாம் சாதாரணமாய் போனதா? வீணாக போனதா? இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்தாய் மாறியது. உன் ஒவ்வொரு துன்பமும் நீ எடுக்கிற நல்லதற்கான கருவியாக, உகந்ததாக, பயனுள்ளதாக இருக்க விரும்புகிற ஒவ்வொரு துன்பமும் அது விதையாக உனக்கான விண்ணக செல்வமாக, விண்ணக ஆசீராக உனக்காக சேர்த்து வைக்கப்பட்டதாக அது சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே துன்பப்பட பயப்படாதே. கடவுளுக்காக துன்பப்பட பயப்படாதே.
கடவுளுக்காக துன்பப்பட பின்வாங்காதே. கடவுளுக்காக துன்பப்பட நீ தயங்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர் துன்பங்களை சகோதர துன்பமே சகோதரி துன்பமே என்று சொல்வாராம். சகோதர துன்பமே சகோதரி துன்பமே என்று சொல்வாராம். துன்பத்தை நேசிப்பாராம். புனித லாரன்ஸ் என்ன சொல்வாராம்? ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே எக்ஸாமின் ஆஃப் கான்சியன்ஸ் என்று சொல்லுகிற அந்த ஆத்தும பரிசோதனையிலே சில நேரத்திலே சொல்லுவாராம், ஆண்டவரே என்னை விட்டு விட்டீரா என்ன? பிரைஸ் தி லார்ட். என்னை மறந்து விட்டீரா என்ன? பிரைஸ் தி லார்ட். என்னை மறந்து விட்டீரா என்ன அர்த்தம்? அன்று அவர் துன்பப்படவில்லை, கடவுள் அவருக்கு துன்பத்தை கொடுக்கவில்லை. ஆண்டவரே என்னை மறந்து விட்டாரா? அவர் என்ன நினைக்கிறார்? அந்த துன்பம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். அன்றைய துன்பம், அன்றன்றைய துன்பம் கடவுள் கொடுத்த வரம், கடவுள் கொடுத்த பிளஸிங், கடவுள் கொடுக்கிற அருள் நிறைவு என்று நினைக்கிறார். அப்படி உங்களால் நினைக்க முடியுமா? அப்படி நினைவால் உங்களுடைய நம்பிக்கையை வளர்க்க முடியுமா? அந்த துன்பம் என்னை வளர்க்கிற துன்பம், எனக்கு ஆசீர் கொடுக்கிற துன்பம், பேறு பெற்ற துன்பம், எனக்கு அந்த துன்பம் எனக்கு பரிகார துன்பமாக, அருளை கொடுக்கிற துன்பமாக, எனக்கு வழியாக, பரிகாரமாக, கடவுளோடு இணைக்கின்ற ஒன்றதாக, கடவுளோடு இன்னும் நெருக்கமாக ஆக்குகின்ற ஒரு துன்பமாக கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே என்று ஒவ்வொரு துன்பத்திலும் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லணும். நல்லதை செய்து அனுபவிக்கிற, கடவுளுக்காக வாழ்ந்து அனுபவிக்கிற துன்பத்திலே நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இன்னும் அதிகமாக தாரும் என்று ஜெபிக்கணும். முடியுமா? Is it possible? Will you expect, will you invite the suffering? நீ அந்த துன்பத்தை எதிர்பார்ப்பாயா? அந்த துன்பத்தை அழைப்பாயா? ஆண்டவரே கொடும் என்று துன்பத்தை கேட்பாயா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்கள் எல்லாருமே கொல்லப்படுவார்கள் என்று தெரியும். ஆண்டவருக்காக வாழுகின்ற எல்லாருமே கடவுளுக்காக துன்புறுவோம் என்பது தெரியும், கடவுளுக்காக இழப்போம் என்று தெரியும். ஆனால் தெரிந்து அறிந்து புரிந்து அதிலே மீண்டும் நடந்தார்களே, மீண்டும் அறிவித்தார்களே. இயேசு என்ற பெயரை நீ வைத்து போதிக்கலாகாது என்று அவர்களுடைய உடலை கசையால் அடிப்பித்து, இரத்தம் வர அடித்து, அவர்களை துன்புறுத்தி, அவர்களை நிலை தடுமாற செய்த போதும், திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனப்படி அவர்களை இரத்தம் சொட்ட அடித்து நிற்க வைத்தாலும் இனி இயேசு என்ற பெயரை வைத்து போதிக்கலாகாது. அவள் சொல்வார்கள் அல்லவா, மனிதனாகிய உனக்கு பயப்படுவதா, உன்னையும் என்னையும் படைத்த கடவுளுக்கு பயப்படுவதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கடவுளுக்காக, கடவுளின் நிமித்தம், நற்செய்திக்காக, விண்ணரசுக்காக, உனது ஆன்மாவின் மீட்புக்காக துன்புறுவது எதையுமே நஷ்டம் என கருதாதே, இழப்பு என கருதாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அத்தகைய துன்பங்களை வாஞ்சையோடு கலைமான் நீரோடை ஆர்வமாய் தேடுவது போல கேட்டு, ஆண்டவரே அத்தகைய ஆசீர் தருகின்ற துன்பங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. பாருங்க, பிள்ளை பெற்றெடுக்கிற அந்த பிரசவ வழியிலே இருக்கிற அந்த தாய் மருத்துவமனைக்கு போகிறார். அந்த டாக்டர் கேட்கிறார், என்னம்மா உனக்கு அடிவயிறு வலிக்குதா? ஆமாம். உனக்கு மயக்கமாக இருக்கா? ஆமாம். தலை சுத்துதா? ஆமாம். வாமிட் வர மாதிரி இருக்கா? ஆமாம். உனக்கு குடல் உமற்ற மாதிரி இருக்குதா? இப்படி வலி தருகின்ற செய்தியெல்லாம் சொல்லி சொல்லி ஆமாம் ஆமாம் ஆமாம். வலி இருக்குதா? ஆமாம். துன்பம் இருக்குதா? ஆமாம். யூ ஆர் நார்மல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போல கடவுளுக்காக நீ வலியை அனுபவிக்கிறாய் என்று சொன்னால் யூ ஆர் நார்மல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுக்காக நீ துன்பத்தை எடுத்துக்கொள்கிறாய் என்று சொன்னால் யூ ஆர் நார்மல். எனவேதான் அப்படித்தான் திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனப்படி நீங்களும் நானும் கடவுளுக்கு சாட்சியாய் வாழ முடியும். கடவுளுக்கு நீங்களும் நானும் சாட்சியாய் இருக்க முடியும். யார் சாட்சியாக இருப்பார்? கடவுளுக்காக வாழுகிற, கடவுளுக்காக எதையும் அனுபவிக்கிற, கடவுளுக்காக எதையும் சுமக்கிற, கடவுளுக்காக துன்பத்தையும் ஏற்கிற, விரும்பி ஏற்கிற அவர்கள் அந்த சாட்சியாக வாழ முடியும். அந்த சாட்சி, அந்த வேத சாட்சி, அந்த மறை சாட்சி நீயா? சாதாரண துன்பத்திற்கே நீ பயந்து போகிறாயே, சாதாரண கஷ்டங்களுக்கே, சில பல கஷ்டங்களுக்கே நீ மருண்டு போகிறாயே. வேத சாட்சியாக, நற்செய்தி சாட்சியாக, கடவுளின் சாட்சியாக உன்னால் உயர முடியுமா?
என்னால் முடியும், என்னால் முடிய சொல்கிறவங்கெல்லாம் நன்றி ஆண்டவரே. இந்த சிந்தனை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சிந்தனை ஏதோ வாடிக்கையாக, ஏதோ ஒரு பேச்சுக்காக நீ எனக்கு இன்று தரவில்லை. என் வாழ்வு உயர வேண்டும், என் வாழ்வு நீ நினைத்தாற் போல மீட்பு பெற வேண்டும், என் வாழ்வு உமதாக வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த செய்திகளெல்லாம் கொடுக்கிறேன். நன்றி ஆண்டவரே. என் வாழ்வு உமதாகிட, என் வாழ்வு உம்மோடு இம்மையிலேயே கலந்து வாழும்போது மறுமை திருடனுக்கு தேள் கொட்டுவது போல இருக்காது. அது ஒரு தொடர்ச்சியாகவே, நட்பின் தொடர்ச்சியாகவே, உறவின் தொடர்ச்சியாகவே, வாழ்வின் தொடர்ச்சியாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் என்னோடு இருப்பது போல நானும் உன்னோடு இருக்க அருள் செய்யும் ஆண்டவரே. எப்போதும் திராட்சை கொடியோடு இணைந்த கிளையாக வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொன்ன அந்த இணைந்த நிலையிலே வாழ்ந்திட அருள் செய்யும் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு என் தவறுகளால் பிரிவது போல என்னை விட்டு நீ போய்விடாதையும். எப்போதெல்லாம் நாம் வழி மாறி தடுமாறி தடம் மாறுகிறேனோ அப்போதெல்லாம் என் கைப்பிடித்து காத்திரணும். ஒரு நாளும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதையும். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. என் வாழ்க்கையாலும் கூட, என் நடத்தையாலும் கூட, என் சிந்தனைகளாலும் கூட உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் வாழ்க்கையால் உம்மோடே இணைந்து வாழ சக்தியும் ஆற்றலையும் சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் தாரும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். பாவம் நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, சாபம் நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, பாவம் நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, சாபம் நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, சாபம் நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, நோய்கள் நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, பேய்கள் ஓட்டும் ஆண்டவரே அல்லேலூயா, கண்ணீர் நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, கவலை நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா, பாவம் நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, சாபம் நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, நோய்கள் நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, பேய்கள் ஓட்டும் ஆண்டவரே அல்லேலூயா. எல்லாம் கைதட்டி அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா, சோர்வை நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, சோதனை நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, உலகின் வழியாம் ஆண்டவரே அல்லேலூயா, மீட்பின் வழியாம் ஆண்டவரே அல்லேலூயா, சோர்வை நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, சோதனை நீக்கும் ஆண்டவரே அல்லேலூயா, உலகின் ஒளியாம் ஆண்டவரே அல்லேலூயா, மீட்பின் வழியாம் ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அப்பா, மூவொரு இறைவா, இந்த மாலை வேளையிலே உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆராதனைக்குரியவர். எல்லா கன மகிமை துதி எல்லாம் உமக்கே ஆண்டவரே. அந்த கனத்தையும் துதியும் மகிமையும் செலுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே.
இந்த நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. இறைவா, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், உமது பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிறவர்கள் பல்வேறு எண்ணங்களால் பல்வேறு சூழ்நிலைகளால் வந்திருக்கலாம், பல்வேறு தேவையிலே வந்திருக்கலாம். ஆண்டவரே, மருத்துவமனைக்கு வருகிற நோயாளிகள் சுகம் பெற நினைக்கிறார்கள். ஆண்டவா, உம்மிடத்திலே வருகிறவர்கள் ஏதோ தேவையை நிறைவேற்ற மட்டும்தான் வருவார்களா? இந்த வியாபார விசுவாசம்தான் இவர்களுக்கா? இல்லவே இல்லை ஆண்டவர். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எங்களை படைத்தது தேவையை நிறைவேற்றுவதற்காக வாருங்கள் என்று நீ சொல்லவே இல்லை. ஆண்டவரே, அறிந்து புரிந்து நேசித்து அதனாலே உமக்கு மகிமை சேர்க்க எங்களை அழைக்கிறீர் அல்லவா? அதுபோல எங்களுக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே பேசும் மரியா நான் கேட்கிறேன் என்று உம் வார்த்தையின்படி வாழ ஒரு சக்தியை பெற, ஒரு ஆற்றலை பெற, ஒரு அனுபவத்தை பெற, ஒரு அறிவை பெற அவர்கள் இந்த வேளையிலே அனைத்தையும் பெற்றுக்கொள்ள அழைத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. பெற்றுக்கொண்டதை வாழ்வாக்க உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை வாழ்வாக்க உதவி செய்யும். இந்த வசனங்களை எல்லாம் வாழ்வாக்க, இந்த சிந்தனைகளை எல்லாம் வாழ்வாக்க ஆசுவதியும் தகப்பனே. எதெல்லாம் உம்மோடு நெருங்க வாழ இணைய தடையா இருக்கிறதோ எல்லாவற்றையும் குப்பை என தூக்கி எறிந்து உம்மோடு இணைய, உம்மோடு வாழ பிள்ளைகளை ஆசுவதியும் ஆண்டவரே. தடுக்கின்ற யாவற்றையும் கலைந்திரளும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசுவதிப்பீராக. உடைய வாழ்க்கையிலே தடம் மாறும்போது கைப்பிடித்து அஞ்சாதே, நான் இருக்கிறேன், திகையாதே, உன்னை விட்டுவிட மாட்டேன், கலங்காதே, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே என்று ஒவ்வொருவரையும் தேற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேற்றும் இறைவா. கண்ணால் காணுகின்ற தெய்வம் நீ கல்லோ மண்ணோ அல்ல, நீ கல்லோ மண்ணோ அல்ல, உயிருள்ள தெய்வம், வாழும் தெய்வம், வரலாற்று தெய்வம், எங்களோடு இருக்கிற தெய்வம். ஆண்டவரே, நம்புகிறோம் ஆண்டவரே, நீர் இருக்கின்றீர் என்று நம்புகிறோம். உமது பிரசன்னத்திலே அனைவரும் நலமாய் வாழ்வார்கள் ஆகும். ஆண்டவரே, கோன் எப்படியோ குடி அப்படி என்பார்களே, நல்ல தலைவர், நல்ல ஆயர் நீ. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பசும்புல் தரையிலே இளைப்பாற செய்யும், தெளிந்த நீரோடைக்கு அழைத்து செய்யும். அனைவரும் நிறைவடைய அருளை தார், ஆசுரை தார். ஆண்டவரே, அந்த சாட்சியாய் வாழும் வைராக்கியத்தை தார். ஒவ்வொருவரும் உமக்காக நல்ல பயனுள்ள கருவிகளாக வாழ சிந்தனைகளை, நல்ல உள்ளங்களை தார். அப்படியாய் ஒவ்வொருவரும் 100 மடங்காக பலனை உமக்கு தர ஆஸ்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் திருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே உண்டாகுக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.